நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். எந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போனார்? பேதுருடைய வீட்டு. மத்தேயு 19ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டு வேதாகமம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தது கலிலேயா கடலிலே. கலிலேயா என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் தேசத்திலே இயேசுவானவர் வாழ்ந்த காலப்பகுதியிலே வடபகுதியாக இருந்தது. அப்ப கலிலேயாவிலே இருந்த கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகின்ற, கப்பர்நகூம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கஃபர் என்றால் ஊர். ஊர் ஊர் என்றால் நம்ம தமிழ்ல ஊர். நாகூம் என்றால், நாகூம் தீர்க்கதரிசியினுடைய ஊர் தான் கப்பர்நகூம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாகூம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அவருடைய ஊர் கப்பர்நகூம். அதனாலே அது கப்பர்நகூம் என்று அழைக்கப்பட்டது. இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கப்பர்நகூம் என்கின்ற இடத்திலே இருந்த சீமோன் பேதுருவினுடைய வீட்டிலே அவர் தங்கியிருந்தார். மொத்தம் 5-6 பேர் அந்த வீட்டில் இருந்தாங்க இயேசுவோட சேர்த்து. அப்ப அவர் அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். எந்த கடல்? கலிலேயா. அது கடல் இல்லை, இங்க கடல் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வாவி. மட்டக்களப்பு வாவி இருக்குதானே, அத மாதிரி ஒரு வாவி. ஓகே, 2வது வசனம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஏன் படவில் ஏறி உட்கார்ந்தார்? நான் அது படிப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னது, நாங்க சமூக கல்வி, வரலாறு படிச்சிருக்கிறோம், சுற்றாட கல்வி படிச்சிருக்கிறோம், விஞ்ஞானம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். 2 வகையான காற்றுகளை குறித்து அந்த நாளில் எங்களுக்கு படிப்பிச்சாங்க. உங்களுக்கும் படிப்பிச்சிருப்பாங்க. என்ன, கடல் காற்று, தரை காற்று, 2 காற்று இருக்கு, தெரியுமா? அவர் எப்ப மலையின் மேல் ஏறினார் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், மத்திய தரை கடல்ல இருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும். அப்ப அந்த காலத்துல PA சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இல்லை. அப்ப இல்லாதபடினால இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஜனங்களுக்கு கேட்க வேண்டும். அப்ப அதனால என்ன செய்தார்னு சொன்னா, மலையின் மீது ஏறும் பொழுது அந்த காத்து என்ன செய்ய மாட்டா, அவர் பிரசங்கிக்கிற அந்த சத்தத்தை உடைய ஜனங்களிடத்திலே சேர்க்கும். இப்ப தரை காற்று அடிக்கும் பொழுது, தரையிலிருந்து கடலை நோக்கி அடிக்கும் பொழுது என்ன செய்வார்? கடல்ல போயிருந்து படகை தள்ளி படகுல ஏறி இருந்து அவர் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தார். அதனாலதான் அவர் படகிலே உட்கார்ந்தார், ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் படகுல நின்றார், அவர்கள் எல்லாம் கரையில நின்றார்கள். ஓகே, 3வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக சொன்னார். உவமை என்று சொல்லுவது என்னென்று சொன்னால், ஒருவருக்கு விளங்கக்கூடிய விதமாக ஒரு சம்பவத்தை விளங்கப்படுத்துவது, கதைகளாக விளங்கப்படுத்துவது. உவமை, ஏதாவது உவமை சொல்லுங்க. இதை போல ஒன்று, அது என்று சொல்லி நாங்க விவரிக்கிறது இல்லையா? ஆங்கிலத்தில் லைக், என்ன, ஆஸ் என்ற சொல்லெல்லாம் பாவிப்பாங்க. போல், இதை போன்ற ஒன்று அங்கே இருந்தது என்று சொல்லி நாங்க விவரிப்போம். என்ன, மான் போல் விழி, கயல் போல் விழி என்றா என்ன? அவளுக்கு என்ன, மாண்ட கண்ணை புடுங்கி கொண்டு அந்த பொம்பளை பிள்ளைக்கு வச்சிருக்காங்களா? இல்லை, அது ஒரு உதாரணம், உவமையாக விவரிக்கப்படுகிறது. ஏன் அவர் உவமைகளாக பேசினார் என்றால், அதே 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, பத்தாவதா 10-11
10வது வாசிங்க. அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர் ஏன் உவமைகளாக பேசினார் என்றால் 2 விதமான காரணம். முதலாவது காரணம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படும்? சீஷர்களுக்கு. சீஷன் என்கிறது வேற, விசுவாசிங்கிறது வேற. சீஷர்கள் என்பது வேற, சபையின் அங்கத்துவர்கள் என்பது வேற. அங்கத்துவர்களை சீஷராக்குவதுதான் ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி. அப்ப சீஷர்கள் எழும்பும் பொழுது அவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும். இயேசு ஒலிவமலையிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், என்ன செய்யட்டான்? அவர்களை சீஷர்கள் ஆக்குங்கள் என்றார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலை, கேவலமான நிலைமை, கிறிஸ்தவம் படுமோசமாக இன்றைக்கு சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களிலே தூஷிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பிரதானமான காரணம் சீஷர்களாக யாரையுமே மாற்றுவது இல்லை. இன்றைக்கு அநேக வாலிப முகாம்கள் நடக்கிறது, யூத் கேம்ப்ஸ் நடக்கிறது, எல்லாம் நடக்குது, எல்லாம் போறான் வாரான் எல்லாம் நடக்குது. ஆனா எத்தனை பேர் சீஷன் ஆகிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அது கேள்விக்குறியாவே இருக்கும். ஏன்னு சொன்னா, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. 2005ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்தான் தேவன், அவர் ஒருவரே கடவுள், அவரை அன்றி வேறே கடவுள் இல்லை, அவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தா எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் சின்ன சின்ன பொடியனெல்லாம் இருப்பாங்க. நாங்க இருந்த சபையில கூட 100 வாலிபர்கள், ஆம்பளை புள்ள பொடியனர்கள் 100 பேர், பொம்பளை பிள்ளைகள் 100 பேருக்கு மேல இப்படியெல்லாம் இருந்தது. எல்லாருமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஏன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மோட்டார் பைக் கிடைக்குமா, மாசம் மாசம் காசு கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, உடுப்பு கிடைக்குமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒப்பு கொடுத்தார்கள். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்கிறவன் தான் சீஷன். ஓகே, அப்ப சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். 2வது ஏன் அவர் உவமையாய் பேசினார் என்று சொன்னா 13வது வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்தும் உணராதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். அவங்க கண்டும் காணாதவர்களாயும் என்னத்தை கண்டாங்க? அங்க அவர் மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களை கண்டார்கள். கண்டும் காணாதவர்களைப் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். கேட்டும் கேளாதவர்கள் போல, அவங்களுக்கு கேட்குது, அவர் பேசுற எல்லாமே கேட்குது, ஆனா என்ற ஒரு அசட்டைத்தனமாக நடந்து கொண்டார்கள். கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக பேசுகிறேன் என்றால், அவர் பேசும் பொழுது அதை அந்த விதமாக அவர்கள் பார்த்தார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன தேவை? ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? கதை தான் சொல்லணும். அது கதையைத்தானே எதிர்பார்க்குது. அப்ப கதையாவே பேசினார். இப்ப நான் இந்த உவமையை பத்தி நான் இடத்துல பேசினேன்டா, இது பிரசங்கம் இல்லை. நான் இன்றைக்கு பண்ண போகிற தேவ செய்தி பிரசங்கம் ஏற்கனவே இதே இடத்துல நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்க ஒரு குரூப் இல்லை, இவங்க இருந்தாங்க. அந்த செய்தியை நான் திருப்பியும் இந்த இடத்துல பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகையினால் ஒருவேளை அந்த பிரசங்கம், அந்த தேவ செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். எப்படி ஞாபகம் இருக்கும் என்று சொன்னா, இந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற உவமையை போல அந்த வார்த்தையாகிய விதைகள் உங்களுடைய நல்ல நிலத்திலே விழுந்திருந்தால் அது விழுந்து முளைச்சி கனி கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கலாம். அல்லது அது நல்ல நிலமா இல்லைன்னு சொன்னா அந்த விதைகள் விழுந்த நேரமே காக்கா வந்து என்ன செஞ்சிருக்கும்? கொத்திட்டு போயிருக்கும். இல்லைண்டா உங்களோட வாழ்க்கையில வேற வேற சிந்தனைகள் இருந்ததுண்டா, இதை குறிச்ச சிந்தனை இல்லாம, ஆண்டவரை குறிச்ச சிந்தனை இல்லாம இருந்தேன்னா அது நசுக்கப்பட்டு அந்த விதை என்ன செய்திடும்? செத்து போயிடும். அப்ப இன்றைக்கு நான் பேச இருக்கின்ற இந்த பிரசங்கத்தை நீங்க புதிதாய் கேட்பது போல் கேளுங்கள். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் இந்த வசனங்களினுடைய ஆசிரியர், அவர்தான் இந்த வார்த்தையை
எழுதியவர். அவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றைய நாளிலே பேசுவார். அவர் பேசுவாரா? பேசுவார். நான் இந்த இடத்துல இருந்து பேசினாலும் ஆவியானவர் உங்களுக்கு பேசும் பொழுதுதான் சில காரியங்கள் விளங்கும். ஓகே, நீங்கள் என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 126வது பக்கம் 13 17 வரைக்கும் வாசிங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்போது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஓகே, வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. எதற்காக 4 சுவிசேஷ புத்தகங்கள்? யாருக்காக தெரியுமா? ஏதாவது ஒன்றுல இயேசுவினுடைய வரலாற்றை எழுதிவிட்டு முடிச்சிருக்கலாமே, ஏன் 4? 4 சுவிசேஷ புத்தகங்களும் எப்படிப்பட்டது என்று சொன்னா, இப்ப எங்கட வீட்டை சுத்தி ஒரு 4 கேமரா இருக்கு. அத மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வியூல காட்டுது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய மத்தேயு. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை யாருக்காக எழுதினார் என்று சொன்னால், யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் வம்சத்திலே வந்த, தாவீதின் வம்சத்திலே வந்த, யூதா கோத்திரத்திலே வந்த யூதர்களுடைய ராஜாவாக இருப்பதற்கு அவர் தகுதி உள்ளவர், அவர் ஒரு ராஜா என்பதை காண்பிப்பதற்காக மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் அப்படி ஆரம்பிக்கும், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கும். மாற்கு சுவிசேஷத்தை எழுதினவர் மாற்கு என்னப்பட்ட யோவான். இவர் பர்னபா என்று சொல்லி நாங்க அப்போஸ்தல புத்தகத்தில் வாசிப்போம். இந்த பர்னபாவினுடைய மருமகன், அக்காவோ தங்கச்சிரியோ சகோதரியினுடைய மகன். இந்த மாற்கு யாரோட ஊழியம் செய்தார் என்று சொன்னால், பேதுருவோட ஊழியம் செய்தார், பவுலோட ஊழியம் செய்தார். ஆனால் இடையில ஊழியத்தை விட்டுட்டு போனபடினால பவுல் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு பேதுருவோட சேர்ந்து அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது பேதுரு மூலமாக கேள்விப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து மாற்கு சுவிசேஷத்தை மாற்கு என்னப்பட்ட யோவான் எழுதினார். யாருக்கு எழுதினார் என்று சொன்னால், ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்காக. ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிப்பதற்காக மாற்கு என்னப்பட்ட யோவான் இந்த மாற்கு சுவிசேஷத்தை எழுதினார். நீங்க மாற்கு சுவிசேஷம் வாசிச்சீங்கன்னா 16 அதிகாரம் இருக்கும். 16 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகமான அற்புத அடையாளங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்பட்ட தகவல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே அற்புத அடையாளங்கள் அதுல கூட இருக்குன்னு சொன்னா, அவர் தேவகுமாரன் என்பதை ரோமர்களுக்கு காண்பிப்பதற்காக எழுதப்பட்டது. லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவர் யார் என்று சொன்னால், வைத்தியராகிய லூக்கா. இவர் ஒரு கிரேக்க மதத்தை சேர்ந்தவர். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரொசிலிட்டோஸ் என்று சொல்லி. என்ன ப்ரொசிலிட்டோஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இவர் ஒரு கிரேக்கன். இந்த கிரேக்கன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யூத மதத்தில் ஒரு விருப்பம் கொண்டு யூத மதத்தை தழுவுகிறார். பிற்காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவர் ரட்சிக்கப்பட்ட இந்த லூக்கா என்னப்படுகின்ற வைத்தியர் தன்னுடைய நண்பராகிய தியோப்பிலோவுக்கு எழுதின கடிதங்கள், நிருபங்கள் தான் லூக்காவும் அப்போஸ்தல புத்தகமும். அப்ப லூக்கா
லூக்கா சுவிசேஷத்தை யாருக்கு எழுதுறாருன்னு சொன்னா, கிரேக்கர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், அதாவது அவர் 100% இந்த பூமியிலே மனுஷனாகத்தான் இருந்தார். அவர் ஒரு விசேஷத்த பிறவியாக இந்த இடத்துல இருக்கல்ல என்பதை காண்பிப்பதற்கு லூக்கா என்ன எழுதினார்? லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்திலே சாஞ்சிருந்த அந்த இயேசுவுக்கு பிரியமான சீஷனாகிய யோவானினாலே. யோவான் சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார். என்னென்று சொல்லி, இயேசு கிறிஸ்துதான் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துதான் பிதாவாகிய தேவன் என்பதை காண்பிப்பதற்கு. அதனால யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதி எப்ப என்று சொன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்குல்ல, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். அதுக்கு முற்பட்ட ஆதியிலே அவர் இருந்தார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவர் தேவனோடு இருந்தார், அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வேற என்ன சொல்லுகிறார்? நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். என்ன, இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறதை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நாங்க வாசிச்ச இந்த சம்பவம், அதாவது இயேசுவானவர் தேவாலயத்தை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். எந்த தேவாலயம்? இந்த தேவாலயம் யாரால கட்டப்பட்டது? சாலமோன். என்ன, ஓகே, நீங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த தேவாலயம் சாலமோனாலே கட்டப்படவில்லை, இது செருபாபேலால் கட்டப்பட்டது. சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் இயேசு வருவதற்கு முன்னதாகவே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகின்ற பாபிலோனிய மன்னனுடைய காலத்திலே இடிக்கப்பட்டு சுக்கு நிறையாக்கப்பட்டது. அதுக்கு பின்பதாக கோரேஸ் என்று சொல்லப்படுகின்ற பெர்ஷிய அரசனினாலே இவர்கள் பாபிலோனிலே இருந்து 70 வருஷம் அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்டு இவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? இந்த தேவாலயத்தை கட்டுகிறார்கள். இந்த இயேசு சுத்திகரித்த தேவாலயத்தை கட்டினவர் செருபாபேல். இந்த செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கின்ற சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த சுத்திகரிக்கிற சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகத்திலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷ புத்தகத்திலேயுமே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் யோவான் சுவிசேஷத்துல நாங்க இப்ப வாசிச்சோம் தானே, இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிற இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே நடந்தது. மொத்தமாக இயேசுவானவர் தேவாலயத்தை 2 தடவைகள் சுத்திகரித்தார். இப்ப நாங்க வாசிச்சது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே, அதனாலதான் இது 2வது அதிகாரத்தில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இதை சுத்திகரித்தார். அப்ப எப்ப இதை சுத்திகரிக்கிறார் என்றால், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எங்கே எழுதியிருக்கிறது? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், நீங்க அதெல்லாம் ஆராய்ஞ்சு படிக்கணும். அப்படி எழுதியிருக்குதா? சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் வாசிப்பீங்களா? உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஓகே, அவ்வளவு காணும். இந்த சங்கீதத்தை எழுதினவர் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் பொழுது அவர் எழுதி கொண்டு போகிறார். இடையிலே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தாவீதை என்ன செய்கிறார்? தாவீது கூடாக இயேசு கிறிஸ்துவோட
சம்பவங்கள், தீர்க்க தரிசனமாக நடக்க போகிற காரியம் இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இயேசு இந்த தேவாலயத்தை நான் சொன்ன அப்போதே என்ன ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அவர் சுத்திகரித்து முடித்தார். இப்ப திருப்பி தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அது எப்பன்னு சொன்னா ஊழியத்தின் முடிவு காலத்திலே. அதை நாம் வாசிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 10-13 வாசிங்க. இது சிலுவை மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை சுத்திகரிக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 10 13 வசனம் வரைக்கும். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கும், நீங்க அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இது ஊழியத்தினுடைய முடிவு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சிலுவையிலே அறையப்பட இருக்கிறார். அப்ப இதுக்கு முன்பதாகத்தான் அவர் என்ன ஒலிவமலையிலிருந்து கழுதையின் மேல் இறங்கி வருகிறார். இவர்கள் பாடுகிறார்கள், என்ன தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்ப அதுல நீங்க வாசிக்கும் பொழுது தெரியும் இவர் யார் என்று சொல்லி சிலர் கேட்கிறார்கள். பாஸ்கா பண்டிகைக்காக வேற வேற தேசங்களிலே இருக்கின்ற யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வருடம்தோறும் வருவார்கள். வந்திருந்தவருக்கு இவரை தெரியாத பொழுது கேட்கிறார், இவர்கள் யார் என்று சொல்லி. அப்ப இவர்கள் சொல்லுகிறார், நாசரேத்து ஊரானாகிய இயேசு. நாசரேத்து ஊரானாகிய இயேசு என்று சொன்னா அது பெரிய மதிப்பில்லை. நாசரேத்ன்றது கலிலேயாவில் இருக்கிற ஒரு ஊர். வேதத்துல நீங்க வாசிப்பீங்களா, கலிலேயர் அல்லவா என்று சொல்லுவாங்க. கலிலேயர் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த எருசலேமில் இருக்கிற வேதபாரகர்கள் யூதர்கள் விளங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, கலிலேயர் என்று சொன்னா முரட்டுத்தனம் பிடிச்சவனுங்க. பேதுருவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேதுரோட கேரக்டர். முரட்டுத்தனம் பிடிச்சவனு, படிப்பறிவில்லை, மீன் பிடிக்கிறவனு. அப்ப அந்த மாதிரி தான் இயேசுவை இவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தார்கள். அவர் தேவாலயத்தில் பிரசங்கிக்கும் பொழுது வேதபாரகர், இவர் கலிலேயர் அல்லவா, இவருக்கு எப்படி இந்த ஞானம், எப்படி இந்த நாலேஜ் இவருக்கு வந்தது என்று சொல்லி இவங்களுக்கு பெரிய குழப்பம். அவரை கலிலேயக்காரனாகவும் நாசரேத்தூராக்காரனாகவும் இவர்கள் பார்த்தபடினால். அப்ப இயேசு இந்த இடத்திலே தேவாலயத்தை மீண்டும் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிற சம்பவம் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது அல்லவா. அப்ப ஜெப வீட்டுல இவங்க என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்ணுகிறார்கள். நான் அதைத்தான் பேச போறேன். வியாபாரம் இவர்கள் பண்ணினார்கள். ஏன் பண்ணினார்கள், எவ்விடத்துல வியாபாரம் பண்ணினார்கள், அவ்விடத்துல இவங்க வியாபாரம் பண்ண முடியுமா, இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஓகே, அதே சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கு, அதையும் நாங்கள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 45 46, 45 46. லூக்கா 19 அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்றார். ஓகே, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். உதாரணமா ஒரு கள்ளனுடைய குகையில என்ன இருக்கும், காசை கொடுத்து சாமான் வேண்டி அவனோட குகையில வச்சிருப்பானா, இல்ல களவெடுத்த சாமானை கொண்டு வச்சிருப்பானா? ஏன் ஆண்டவர் இந்த விதமான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தினார் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சரிதானே? ஓகே, மாற்கு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் எடுத்துட்டீங்களா?
15, 16, 17. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 தடவைகள் தேவாலயத்தை சுத்திகரிக்க வேண்டி இருந்தது. ஒன்று நான் அப்போதே சொன்னேன், என்ன, ஊழியத்தின் ஆரம்பத்தில், அடுத்தது ஊழியத்தின் முடிவில். அவர் சுத்திகரித்தது மாத்திரமல்ல, இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா இது 3லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஊழியத்தின் முடிவில் அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். அதுல 3லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, அதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லி. என்னது சினாப்டிக் காஸ்பல்? சிங்க்ரோனைசிங், சிங்க் பண்றது என்று சொல்லி நாங்க பேசுவோம். சினாப்டிக் காஸ்பல் என்றது என்னன்னு சொன்னா மத்தேயு, மாற்கு, லூக்கா இது 3லையும் எழுதப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள். இது 3லையும் சில சம்பவங்கள் 3 புத்தகங்களிலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். யோவானில் இருக்கிற சில காரியங்கள் இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலேயுமே இருக்காது. அப்ப இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலேயும் இந்த சம்பவம், அதாவது இயேசுவினுடைய ஊழியத்தின் முடிவிலே தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கின்ற சம்பவம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் அந்த தேவாலயத்தினுடைய படம், சரிதானே? இந்த படத்துல இந்த இருக்குதானே, இந்த பகுதி தான் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அதிபரிசுத்த ஸ்தலம். இன்னொரு படத்திலையும் காட்டலாம் உங்களுக்கு. ஓகே, இது கிளியரா இருக்கு. வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அதிபரிசுத்த ஸ்தலம். இதுதான் இது இது இந்த 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 வடிவத்தில் தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த இருக்கு தானே, இந்த தூண்கள் போடப்பட்டிருக்கு தானே, இந்த தூண்கள் போட்டிருக்கிற இந்த பகுதியை சொல்லுவாங்க சாலமோனின் மண்டபம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இவங்க இந்த ஆடு மாடுகளை விற்ற இடம் என்று சொன்னா இந்த இருக்கிற இடம், இந்த இருக்கு தானே இந்த பகுதி, இதுல இந்த இருக்கு இந்த பகுதி, சாரி அந்த பகுதியில தான் அவங்க ஆடு மாடுகளை விற்று கொண்டு இருந்தாங்க. ஏன் இவங்க ஆடு மாடுகள் விற்றாங்கன்னு சொன்னா, சில யூதர்கள் நாங்க அப்போதை வாசிச்சது போல அவங்க தூர தேசத்துல இருந்து வருவாங்க. இப்ப தூர தேசத்துல இருந்து வாரவங்களுக்கு பலிப்பொருள் அங்கிருந்து எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன செய்வாங்க, பலிப்பொருளை தேவாலயத்தில வாசல்லே வித்த என்னவா இருக்கும், மிகவும் இலவா இருக்கும், வாங்கி கொண்டு போய் என்ன செய்திடலாம், ஆசாரியன்ட்ட கொடுத்து பலி கொடுத்துடலாம். ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு என்ன கற்பித்து கொடுத்திருந்தார், பலிப்பொருளை இவங்க வாங்கி கொண்டு வர சொல்லல, அங்கிருந்தே ஆயத்தப்படுத்தியத கொண்டு வர வேண்டும் என்றது ஆண்டவருடைய கட்டளை. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதுல வாங்கி கொண்டு போய் தான் ஆசாரியன்ட்ட கொடுத்து பலி கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய பாவ நிவர்த்திக்கான பலிகளை கொடுத்தார்கள். இன்றைக்கும் நீங்க சில ரோமன் கத்தோலிக்க ஆலயங்கள்ல, அதே நேரத்தில் இந்து சமய ஆலயங்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். வாசல்ல என்ன பூ விற்பாங்க, பழம் விற்பாங்க, தட்டு தட்டா விற்பாங்க. என்ன விற்பாங்க, வேண்டி கொண்டு போய் அவர்களுடைய கடவுளுக்கு அதை பலியிடுறதுக்கு, அதை கொடுக்கறதுக்கு விற்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் அந்த நாள்லயே வந்துச்சு, பாத்தீங்க தானே. இப்ப ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்லியிருக்க, இவங்க ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தாங்க. ஏசாயா புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்பீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6-7. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும்,
அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இயேசுவானவர் பேசிய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. என்னென்று எழுதப்பட்டிருக்கு? என்னுடைய வீடு யாருக்கு? சகல ஜனங்களுக்கும். யாருக்கு? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்னப்படும். ஓகே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருக்கா வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ளர் குகையாயிற்றோ என்று சொல்லப்படுகின்ற காரியம் எங்க இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பேசப்பட்டிருக்கு. இந்த இப்ப நீங்க வாசிச்சீங்க தான், எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இத சொல்லுவாங்க டியோட்ரோ ஃபுல்ஃபில்மென்ட் என்று சொல்லி. அதாவது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலத்துல தான் நேபுகாத்நேச்சார் மன்னன் வந்து என்ன செய்தான்? இந்த தேவாலயத்தை அடிச்சு நொறுக்கினான், ஒன்றுமே இல்லாம ஆக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த காலத்துல இருந்த தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்களும் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேவாலயத்திலே செய்ய தொடங்கினார்கள். அப்ப அந்த இடத்திலேயும் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அவர்களை தண்டித்தார். 70 வருஷம் சிறையிருப்புல இருந்து வந்தாங்க. வந்து கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க? புது தும்பு தடி நல்லா கூட்டுமன்ற மாதிரி கொஞ்ச நாள் நல்ல பிள்ளையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க? பழைய குருடி கதவு திரடி என்ற மாதிரி பழையபடி என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, இந்த பகுதி ஆண்டவர் தேவாலயத்தை கட்டும் பொழுது எதற்காக ஒதுக்கி வைத்தார் என்று சொன்னால், புறஜாதிகள், அதாவது யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாதவர்கள் தேவாலயத்துல வந்து இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பகுதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நேரம் சில வேதாம புத்தகங்கள், 2 வேதாம புத்தகத்துல இருக்குது பின்னால இந்த தேவாலயத்தினுடைய வரைபடத்துல அதுல குறிப்பிட்டு காட்டிருப்பாங்க, புறஜாதிகளின் பிரகாரம் என்று சொல்லி ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரம் தான் அந்த இடம். ஓகே, இப்ப இந்த தேவாலயத்தை உண்மையாவே முதலாக கற்களாலே அமைத்தது வந்து சாலமோன் ராஜா தானே, உங்களுக்கு தெரியும் என்ன? சாலமோன் தானே தேவாலயத்தை முதலாக கற்களாலே கட்டினார். இப்ப சாலமோன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நம்ம வாசிச்சு பார்ப்போம். 2 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல, 2 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம். ராஜாக்களுக்கு பிறகு இருக்கு. அஞ்சூற்றி 47வது பக்கம், 2 நாளாகமம் 6:32-33 வாசி. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார், வடியாக்கவனிங்க, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும், உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும், ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும், ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும், தூரதேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால், இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு
நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படி தேவரீர் செய்வீரா. இந்த ஜெபம் சாலமோன் ராஜா தேவனிடத்திலே செய்த ஜெபம். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. சிலர் சொல்லுவாங்க, யூதர்கள் அவருடைய ரட்சிப்பை புறக்கணித்ததால இந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது. அப்படியெல்லாம் இல்லை. தேவன் புறஜாதிகள், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாதவர்களையும் தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய மகா உன்னதமான திட்டமாக இருந்தது. அப்ப இந்த இடத்துல சாலமோன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார்? இஸ்ரேல் ஜாதி அல்லாத, இஸ்ரேல் ஜனம் அல்லாத மற்றவர்களும் வந்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த, உன்னுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவாலயத்துல இந்த அந்நிய ஜாதி யூதர்கள் அல்லாதவர்கள் வந்து தேவனை தொழுது கொள்ளவும், தேவனிடத்திலே ஜெபிக்கவும், தேவனை ஆராதிக்கவும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை யூதர்கள் என்ன செய்தார்கள்? கள்ளர் குகையாய் மாற்றினார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன சொன்னேன்? கள்ளர் கோயில் என்ன இருக்கும்? நமக்கு அவனுக்கு கள்ளனுக்கு சொந்தமில்லாத சாமான் தான் கள்ளர் கோயில இருக்கும். ஏன் ஆண்டவர் கள்ளர் கோயாக்கினீர்கள் என்று சொன்னார் என்று சொன்னா, அது வேறொரு ஆளுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடம். அந்த இடத்தை இவங்க என்ன செஞ்சாங்க? தங்களோட பிசினஸ் பாயிண்டா மாத்திட்டாங்க. அதான் அவருக்கு கோபம் வந்தது. ஏன் என்ன செய்யறான் என்று சொல்லி அதான் அவர் எல்லாத்தையும் புரட்டி போட்டார். உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, அதை நாங்க வாசிப்போம். உன்னத பாட்டுல ஆண்டவர் யூதர்களை பார்த்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 3:5 வாசிங்க. உன்னத பாட்டு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் போலவும் வெளிமான்கள் மேலும் வெளியின் மறை மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். என்ன சொல்லுகிறார்? எருசலேமின் குமாரத்திகளே. எருசலேமின் குமாரத்திகள் யாரு? யூதர்கள். அவர்களை பார்த்து சொல்லுறார் ஆண்டவர், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் என்ன செய்யட்டாம், என்ன செய்வனதாம், அவளை நித்திரைய குழப்பாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று ஆண்டவர் சாலமோன் ராஜா மூலமாக பேசுகிறார். சாலமோன் என்றால் என்ன அர்த்தம்? சமாதான பிரபு. ஷலமோன் என்றால் சமாதான பிரபு. உண்மையான சமாதான பிரபு யாரு? தாவீதின் குமாரனா? இல்ல, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான சமாதான பிரபு. ஏசாயா 9:6 நீங்க வாட்சி பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல அவர் பேசுகிறார். இன்றைக்கு யூதர்களுடைய காரியங்கள் கர்த்தருடைய திருச்சபைக்குள்ளே வந்து இன்றைக்கு என்ன நடக்குது? ஜனங்கள் குழப்பப்பட்டு, ஜனங்கள் என்ன செய்யப்பட்டு, வழி தப்பி, ஜனங்களுக்கு எல்லா உபதேசமும் தலைகளாகி இன்னைக்கு குழப்பப்பட்டு அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன என்ன விதமாக குழப்பப்பட்டிருக்கு? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் நீ வரணும் ஆண்டவர் ஆராதிக்க. சனிக்கிழமை ஓய்வு நாள் யாருக்கு? யூதர்களுக்கு. மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவன் இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிற சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அங்க இருக்கிற சேக்கிட்ட போய், ராஜாட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவான்? கண்ணத்தை பத்தி அரைவான், அரைஞ்சு விட்டு போட அனுப்பிவிட. ஏன் எந்த நாட்டில் நான் வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாள் வைத்திருக்கிறேன், உனக்கு விருப்பம் ஆராதி, இல்லைன்னா நட வீட்டுவான், இல்லைன்னா போய் இஸ்ரேல் இருவான். இப்ப நாங்க இலங்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஓய்வு நாள் எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஞாயிற்றுக்கிழமை நாங்க கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்ப ஆண்டவர் சனிக்கிழமை ஆராதித்தா தான் கேட்பாரா? இல்ல, 7 நாட்களுமே உருவாக்கப்பட்டது கர்த்தராலே. அப்ப யூதர்களுடைய காரியங்களை திருச்சபைக்குள் இன்றைக்கு புகுத்துகிறார்கள். யூதர்களுடைய பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் தேவன் பிரியப்பட மாட்டார் என்று சொல்லி ஒரு உபதேசம். இப்படிதான் இந்த யூதர்கள் உபதேசித்தாங்க. நீங்க அப்போஸ்தல புத்தகம் வாசிங்கன்னா 14ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, சில யூதர்கள் போய்
புறஜாதி நாட்டுல சுவிசேஷம் போகும் பொழுது அவர்கள் அந்த திருச்சபைக்கு பிரசங்கம் பண்றாங்க. என்ன, நீ விருத்த சேதனம் பண்ணினா தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் அதுக்கு பேசுறான். விருத்த சேதனம் கிரிகைகளினாலே ரட்சிப்பு அல்ல, விசுவாசத்தினாலே தான் ரட்சிப்பு. விருத்த சேதனம் பண்ணினா ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா இன்னைக்கு ஏறாவூர் ஓட்டமாவடி மற்றது காத்தாங்குடி நிறைய இடங்கள் எல்லாம் ரட்சிப்பு வந்திருக்கு. உண்மைதானே? அப்ப இப்படியான யூதர்களுக்கு மாத்திரமே தேவன் கொடுத்த சில காரியங்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு திருச்சபையில் அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிரான்சில் இருந்து ஒரு மக்கோஸ் எனக்கு அனுப்பும். அதை மக்கோஸ் என்றான்னு சொல்லணும், வேற ஒன்று சொல்றதுக்கு அதுக்கு இல்லை, அதுக்கு வேற பேர் சூட்டையுமே இல்லை. இயேசு மனுஷன், இயேசு தூதன், புதிய ஏற்பாட்டு வேதாகமம் என்னென்று அனுப்பும். அது பொய், புதிய ஏற்பாடே இல்லையா ரெண்டெல்லாம் அனுப்பும். அப்படியான விசர் கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார். ஏன்? இதெல்லாம் கள்ள உபதேசங்கள். எனக்கா யாராவது ஒருவர் கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலுமா? இதில் அழகாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக ஒரு ஆலோசனை வழங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது. கொஞ்சம் இருங்க. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. போஜனத்தை சொன்னா கொஞ்சம் பேர் உபதேசிப்பான், பண்டி சாப்பிடாதீங்க, வேதத்துல இருக்குது, அது சாப்பிடாதீங்க. இது அப்ப சைனாக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லி போட்டு நீ பாம்பு சாப்பிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லலாமா? அதான் பவுல் சொல்லுகிறார், சாப்பாட்டை குறிச்சாவது பண்டிகை பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளையும் பானத்தை குறித்தாவது இதை வாசிச்சுட்டு அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற ஒரு டீம் இருக்கு. என்ன, பானத்தை குறிச்சு எல்லாம் தேவையில்ல, நான் சாராயம் குடிப்பேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சியர்ஸ் என்று அடியா பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்குது பேங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கா? அடுத்தது பண்டிகை நாட்களை குறித்தாவது, மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அடுத்த வசனம், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளின் பொருள் என்னத்தை குறிச்சது? கிறிஸ்துவை பற்றினது. ஓகே, இப்ப இந்த யூதர்கள் புறஜாதிகள் வந்து தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, புறஜாதிகள் வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த இடத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு கொடுக்காம தங்களுடைய வியாபார ஸ்தலமாக அவர்கள் மாற்றி இருந்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பிறகு பார்க்கிற யாராவது இருந்தா, நாங்க இயேசுவை அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய என்னவா இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், இன்னொருவர் தேவனை அறிந்து கொள்வதற்கு தடையாக என்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய திருச்சபை செய்கின்ற சில காரியங்களாலே மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. புறஜாதிகள் மத்தியில சில விஷயங்கள் கிறிஸ்தவர்களாலே தடையாக இருக்கிறது. சில குறிப்பிட்ட கிறிஸ்தவ ஊழியக்காரர்களால ரட்சிப்பு இன்னொருவருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவது என்னவா இருக்குது? தடையாக இருக்கிறது. சில சிறு திருச்சபைகள் செய்கின்ற சில செயற்பாட்டுகளால இன்னொரு ஆளுக்கு போய் நாம சுவிசேஷம் சொல்றது தடையாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனிதன் செய்கின்ற செயல்பாடு, அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? பாஸ்டருக்கு தெரியாது, போதகருக்கு தெரியாது, அவன் போற சர்ச்சுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமல் என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கையில ஒரு கள்ளர் குகை இருக்கிறது. என்ன அந்த கள்ளர் குகை? ஏதோ ஒரு விட முடியாத பாவம், அந்தரங்க பாவம், ஏதோ ஒரு தவறான ஒரு தொழில் அவன் செய்து கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறவங்க வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வட்டிக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குறாங்க. எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறவங்க
பார் வச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை சர்ச்சுக்கு போற ஆக்களுடைய, திருச்சபைக்கு போகிற ஜனங்களுடைய கடைகளிலே வெற்றிலை, போயிலை, சிகரெட் விற்பனையாக்கப்படுது தெரியுமா? இதுகளால என்ன நடக்குது? சாட்சி இல்லாத நிலைமை வருகிறது. சாட்சி இல்லாதால் என்ன நடக்குது? இன்றைக்கும் இயேசு சில கிறிஸ்தவர்களை பார்த்து, சில திருச்சபைகளை பார்த்து, சில திருச்சபை மேய்ப்பர்கள், பாஸ்டர், போதகர்மாரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வீட்டை நீ கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறாய். ஏன்? எப்படி யூதர்கள், புறஜாதிகள் வந்து தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தடையாக அன்றைக்கு இருந்தாங்களோ, அவருடைய ஆலயத்தில் வரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் அந்த வியாபார ஸ்தலத்தை வைத்திருந்தார்கள். அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் சில தடைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இந்த இடத்திலே, எனக்கு தெரியாது நீங்க என்ன விதமா இருக்கிறீங்கன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் அறிவார் உங்களுடைய உள்ளான இருதயத்தை. என்றால் சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறேன். ஆகையினால் இந்த நேரத்தில் நாங்கள் எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்திலே, கண்களை மூடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கும் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன விதமான தவறுகள் விடுகிறோம். தவறுகளை நாங்கள் பெரிதுபடுத்துறது அல்ல, தவறுகளில் இருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். எங்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கள்ளர் குகையாக இருக்காம நாங்கள் பிதாவின் வீடாக இருக்க வேண்டும். எங்களுடைய சரீரங்கள் பிதாவின் வீடாக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னொருவர் இயேசுவை அறிய முடியாதபடிக்கு சில வேளைகளில் சிலரை பற்றி மற்றவர்கள் விசாரிக்கும் பொழுது, யாராவது பிள்ளையாவோ அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, அவரே இப்படி இருக்கிறாரே, அப்ப நாங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு என்ன ஆக போகுது, இவரெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது எப்படி என்று சொல்லி பேசுகிறதெல்லாம் நான் என்னுடைய காதுகளாலே கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்க அப்படி இருக்கக்கூடாது, நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதாலே நாங்கள் இயேசுவை அவமானப்படுத்துகிறோம். அவரை திருப்பி நாங்கள் சிலுவையிலே அடைப்பதற்கு அது சமன். அவருடைய முகத்திலே நாங்கள் காரி திருப்பி துப்புறதுக்கு சமன். அவரை மீண்டும் நாங்கள் நிர்வாணமாக்குறதுக்கு சமன். அப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தால், இயேசுவை அறிந்ததற்கு பின்பதாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆண்டவர் உங்களோடு மீண்டுமாக இணைய விரும்புகிறார். உங்களோடு மீண்டுமாக அந்த உறவிலே இணைந்து உங்களை கட்ட விரும்புகிறார். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த விசேஷித்த இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே கேட்க போகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு உண்மையாய் நடக்கும்படிக்கு, நீர் ஒருவர் அந்தரங்கத்திலே எல்லாவற்றையும் பார்க்கிறவர், சோதி தருகிறவர் என்பதை உணர்ந்து அதிலே நடக்கும்படிக்கு ஆண்டவரை நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, விட முடியாத காரியங்கள், விட முடியாத சில பழக்க வழக்கங்களில் இருந்து இயேசுவின் நாமத்திலே இவர்கள் விடுதலை அடைய வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வருகை நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீர் இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே மீது பயபக்தியாய், மீது விசுவாசம் கொண்டவர்களாய், உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே